ஹலோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம காடை முட்டையை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டான காடை முட்டை மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், காடை முட்டையில் நார்மல் கோழி முட்டையோட அதிக புரோட்டீன் இருக்குது. அதனால வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இந்த காடை முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி தனியாக பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, 10 காடை முட்டையை பாயில் பண்ணி எடுத்து அது ஓடெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் அதில் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வைங்க. காடை முட்டை அவியறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அடுத்து தோசைக்கல்ல 2 கரண்டி எண்ணெய் விட்டு சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் இந்த அவிச்ச காடை முட்டையை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. முட்டை மசாலாவுக்கு இந்த மாதிரி முட்டையை ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா அதோடைய சுவை தனி சுவையாக இருக்கும். ரோஸ்ட் பண்ண இந்த முட்டையை எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. சூடான இந்த எண்ணெயில் கொஞ்சம் பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணதும் இதில் பச்சை மிளகா, வெங்காயம், விழுதை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இந்த சீனி இந்த மசாலாவுடைய சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையில் ஏற்கனவே ஹோல் போட்டதுனால இந்த மசாலாவுடைய சுவை நல்லா இதில் பைண்ட் ஆகும். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கிளறி சூடாக பரிமாறுங்க. இந்த மெத்தடில் பண்ண காடை முட்டை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.